கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரல அப்படின்னா நம்ம இந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னா, ரொமாண்டோ ஜூலியஸ் அப்படின்றவங்க 4000 வருஷத்துக்கு முன்னாடி ரொமாண்டோ ஜூலியஸ் அப்படின்ற ஒரு ஆட்சியில் ஜான் 1 வந்து நியூ இயர் ஹாலிடே அப்படின்ற ஒரு ஹாலிடேவாக நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டில் இருந்து தான் நம்ம வந்து இந்த ஜான் 1 வந்து நியூ இயராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இந்த வேர்ல்டில் கிட்டத்தட்ட 2 கேலண்டர் இருக்குது. ஒன்று வந்து சோலார் கேலண்டர், இன்னொரு வந்து லூனார் கேலண்டர் அப்படின்னு. இந்த சோலார் கேலண்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த பூமி வந்து சூரியனை சுற்றி வர நாட்களை தான் வந்து சோலார் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேலண்டரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அந்த கேலண்டரோட நாட்கள் எவ்வளோ வரும் அப்படின்னா 365 நாட்கள் வரும். இந்த லூனார் கேலண்டர் அப்படின்றது வந்து நிலா வந்து பூமியை சுற்றி வர நாட்களை கணக்கு பண்ணுறது பேர் தான் வந்து லூனார் கேலண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எத்தனை நாட்கள் இருக்கும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 354 நாட்கள் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 14 to 15 டேஸ் டிஃப்ரென்ஸ் வரும். அதாவது இந்த சைனாவும் கொரியாவும் வந்து லூனார் கேலண்டர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வருஷத்துக்கு 354 நாட்கள் மட்டும்தான் வருஷத்துக்கு டேஸ் இருக்குது. நமக்கு என்ன அப்படி, நம்ம வந்து சோலார் கேலண்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்ம 365 நாட்கள் நமக்கு வருஷத்துக்கு. இந்த உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ்க்கும் ஜான் 1 தான் வந்து காமன் நியூ இயர் செலிப்ரேஷன் டேவாக இருக்குது. பட் வந்து ஒவ்வொரு கண்ட்ரீஸுமே எக்ஸ்ட்ராவாக ஸ்பெசிஃபிக் ஒரு டே வந்து நியூ இயராக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட நாட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா April 14 வந்து தமிழ் புத்தாண்டை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பெசிஃபிக் டேஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நியூ இயர் அப்படின்றது நம்ம ஒரே ஒரு நாட்கள் மட்டும் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த சைனாவில் கிட்டத்தட்ட 15 நாட்களாக இந்த ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து கோலாகலமாக நடத்துவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் விஷஸை கன்வே பண்ணிக்கிறேன்.